Hey guys, இப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப வெயில் வெளியே, அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணதில் ரொம்ப ஸ்வெட் ஆகி ரொம்ப டேன் ஆகிடுச்சு. ஃபேஸ்லாம் பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது. செல்ஃப் பேம்பரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம ஜிம் போயிட்டு வந்தால் ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும், மோஸ்ட்டாக குளிச்சிடணும். இன்றைக்கி வந்து நான் இந்த பேம்பரிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். போய் டக்குன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இப்போ வந்து ஃபேஸ் அண்ட் ஹேருக்கு தான் பண்ண போகிறேன். ஹேர் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தனால ரொம்பவே ஸ்வெட்டியாக இருக்குது, வெட்டாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடி வந்து கார்னியர் ஸ்கின் நேச்சுரல்ஸ்லேருந்து ஹைட்ரா பாம் சீரம் மாஸ்க். இந்த மாஸ்க் வந்து ஃபார் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின், அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ்க்கும் இது போடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின், அதனால நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். நம்ம இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டப்புன்னு ஒரு கோவத்தில் வந்து எடுத்துடாதீங்க, அப்புறம் வாங்க 100 ருபீஸும் வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் மெதுவாக எடுங்க. யார் மேலே கோவமாக இருந்தால் தயவுசெய்து இந்த மாஸ்க் வாங்கிடாதீங்க, ஏன்னா டப்புன்னு பிஞ்சிடும். ஆல்ரெடி எது கண்ணு எது மூக்கு எது வாயினே தெரியல. இது என்ன மூஞ்சிங்க இது? இன்னும் ஓப்பன் பண்ணணும் போல இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் நிறைய மாஸ்க் போட்டிருக்கேன், ஆனால் இது வந்து இவ்வளோ சாஃப்டாக நான் பார்த்ததே கிடையாது. 2000 years later. இது போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். எப்படியோ பெரிய ஒரு போராட்டம்க்கு அப்புறம் நான் வந்து கரெக்டாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பயந்துடாதீங்க. நல்லா சில்லு இருக்குங்க. அப்படியே தூங்கினா போல இருக்குது. பட் மாஸ்க்கு போட்டுட்டு தூங்கக்கூடாது. மாஸ்க்கு போட்டாலும் வாய் பேசிக்கிட்டு தான் இருக்கும் என்னோடது. இவங்க பேர் வந்து நான் பபிள்ஸ்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து டைம் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஐ மீன் டு டேக் இட் ஆஃப். எடுக்கலாமா? எடுக்கட்டா? எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு வந்து மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி அப்புறம் மாஸ்க் போடுறதுக்கப்புறம் மாஸ்கில் நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியுது. வாட்டரில் எந்த ஒரு சோப் எந்த ஒரு ஃபேஸ் வாஷையும் யூஸ் பண்ணாமல் நான் வந்து போய் சும்மா மூஞ்சி கழுவிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் பேக் போடலாம். ஹேர் பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அண்ட் ஆலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணணும். நம்ம ஜெல் பேக் ரெடி. நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து சில்லுன்னு இருக்குது. ஐ ஃபீல் ரியலி குட். இப்போ வந்து நம்ம வந்து ஹேர் மாஸ்க் போடலாம். இது வந்து வெறும் ஆலோவேரா, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இது பாருங்கள் நல்லாவே வருது. ஸோ நீங்கள் வந்து இது டிரெக்டாகவே வந்து ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எல்லா சைடுமே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆனியன்ஸ் யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு போங்க உங்கள் ஸ்கேல்ப்பை. அப்போ உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும், முடி கொட்டுறது கொஞ்சம் கம்மியாகும். ஓகே, யாராவது மசாஜ் பண்ணி விட்டால் செம்மையாக தூக்கம் வருங்க. நான் ரொம்பவும் போட்டு டார்ச்சர் பண்ணல ஹேரை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் மசாஜ். அப்புறம் இந்த மாதிரி உங்கள் ஹேரை டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மிச்சம் இருக்கும், தட்ஸ் ஓகே ஃபைன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இது காஞ்சிரும்ல, ஸோ குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிக்கலாம்.
ரொம்பவே ரிஃப்ரெஷிங் அண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. இந்த மாதிரி செல்ஃப் பேம்பரிங் டெய்லி பண்ண முடியாட்டியும் பரவாயில்லை, வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கார்னியர் ஃபேஸ் மாஸ்க் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி டேக் கேர் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஹெல்தி. பை.